வெல்கம் டு எதிர் வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அஜினமோட்டார் சேர்க்காமல் டேஸ்ட்டாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானோன்னா ரெட் சில்லி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு. கேரட் வதங்கினதுக்குன்னு கொஞ்சமாக பீன்ஸ் போட்டுக்கிறேன். பீன்ஸை வதக்கிட்டு குடமிளகா போடுறேன், முட்டைகோஸ் போடுறேன். இதெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இதுக்கு நான் உப்பு போடுறேன். கொஞ்சமாக இந்த காயில் உப்பு சாரணும், அதுக்காண்டி இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அதை நல்லா அரை பக்குவம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த பக்குவம் வந்தோடனே மசாலா நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இதை எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா காயில் எல்லாத்தையும் ஒட்டுற அளவுக்கு நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா குக் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம பிரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பக்குவம் வந்தோடனே நான் முட்டை வச்சுருந்தேன், அது 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வாசம் போகிற அளவுக்கு அதில் நல்லா நம்ம ட்ரையாக வதக்கிக்கலாம். அந்த காயில் எல்லாத்துலேயும் போய் அந்த முட்டை நல்லா ஒட்டி தனியாக முட்டை நமக்கு போட்டதே தெரியாதுங்க, அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸில். இந்த மாதிரி நம்ம நல்லா பிரட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நான் போட்டுக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் போடுறேன், நீங்கள் எந்த சாதமாக இருந்தாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த சாப்பாட்டில் ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு தீயை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா பிரட்டி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று அந்த மசாலா அந்த ரைஸில் நல்லா ஒட்டணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விடுறேன். நம்ம எண்ணெய் விட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாகவே இருக்கும், அதுக்காண்டி தான். கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். சாதம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பக்குவத்தில் செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி நல்ல காரமாகவும் இருக்கும். ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க இதில். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.